பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். ஆத்தா வந்து சொல்கிறாங்க, கோமதியோட குடும்பமும் நம்ம குடும்பமும் சேர்ந்து ஒன்றா தான் என் பிறந்த நாளை கொண்டாடணும், அப்படி கொண்டாடலைன்னே எனக்கு பிறந்த நாளே வேணான்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. சக்திவேல் உடனே சொல்கிறாங்க, இதெல்லாம் எந்த ஜென்மத்திலையும் நடக்காது, அந்த 2 ஓடுகாலியும் போன குடும்பத்தில் நம்ம குடும்பம் சேரணுமா, என்ன ஆத்தா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேலு சொல்கிறாங்க, ஆத்தா இங்கே பாரு, வீம்பு பிடிக்காத, நாங்கள் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னடா எனக்கு பிறந்த நாள் கொண்டாடணும், என் மக இல்லாத இடத்துல, என் பேத்தி இல்லாத இடத்துல நான் ஏன்டா கொண்டாடணும், எனக்கு எதுக்கும் வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அடுத்து இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டு அப்பத்தாக்கு கோவம் வந்துடுது. எல்லாம் உங்களுக்காகன்னு சொல்லிட்டு தான் நான் இத்தனை நாள் இருந்தேன், இதுக்கு மேலேயும் என்னால் இந்த குடும்பம் பிரிஞ்சுன்னு இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எனக்கு இல்லைன்னா இந்த பிறந்த நாளே வேணாம், நான் ரூமை விட்டு அன்றைக்கி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இது என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு குமார் போயிட்டு அவங்க அத்தையை ரோட்டில் பார்க்குறாங்க. அங்கே போன அப்புறம் அத்தைன்னு சொல்லிட்டு அவங்க கொடுங்க அத்தை, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்ததுனால மார்க்கெட்டில் காய்கறி பேக் வச்சுருப்பாங்க, கொடுங்க அத்தை, நான் கொண்டு போகிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற, வீடு வெறி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு கோமதியும் திட்டுறாங்க. ஆனால் குமார் கேட்காம அத்தைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை இப்படி தான் நம்மளோட அப்பத்தாக்கு பிறந்த நாள் வருதில்ல, நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே நிற்கிறாங்க, எதுவுமே பேசாமல். அந்த டைமில் சரவணன் வந்துடுறாங்க. சரவணன் வந்துட்டு, என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, யாருடா அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அவடே கோவப்பட்டு சரவணன் வந்து குமாரை அடிக்க போகிறாங்க. இல்லை மச்சான், நம்ம அத்தைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா யாரை பார்த்து மச்சான்னு சொல்கிற, புதுசாக உறவு கொண்டாடிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் கோமதியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சரவணனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. குமாரும் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேயே இருக்காங்க. அடுத்து மீனாவும் ஆஃபீஸ் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. செந்தில் அப்போ தான் எந்திரிச்சிட்றாங்க. எந்திரிச்சதுமே கேட்குறாங்க, காஃபி இல்லையான்னு சொல்லிட்டு. என்ன பால் வாங்கிட்டு வர்றதுக்கு கூட முடியல உங்களால், என்ன வந்து காஃபி இல்லையான்னு கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இந்நேரத்துக்கு என் அம்மா மட்டும் இருந்திருந்தா எப்படியெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, எனக்கு அப்படியே தூங்கி எந்திரிச்சதுமே காஃபி கொடுத்துருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா, சொகுசாக வளர்த்துருக்காங்கப்பா, அப்படின்னா அங்கேயே போக வேண்டியது தானே, எதுக்கு இப்படி கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, நான் போயிட்டு பால் வாங்கிட்டு வரேன், காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கால் வருது. அந்த கால் வந்து ஃபர்னிச்சரெல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஃபர்னிச்சர் டெலிவரி பண்ணுறதுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு மீனா கிட்டே சொல்கிறாங்க. எதுக்காக இப்போது ஃபர்னிச்சரெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டைனிங் டேபிள் வந்து இறங்குது, இந்த டைனிங் டேபிள் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது 42,000 சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு மீனாக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஏது உங்களுக்கு இவ்வளோ பணம், பால் வாங்கவே பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏது இவ்வளோ பணம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாம் மிஸ்டர் பாண்டியன் 10 லட்சம் கொடுத்தாங்கல்ல, அந்த காசு தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மீனாக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க, ஆளுங்கள்லாம் இருக்காங்க, சும்மா கத்தி கூப்பாடு போடாதுன்னு சொல்கிறாங்க. சரி இரு, நான் போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்குள்ளே மீனா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாண்டியனுக்கு பரிமாறுறது கூட மறந்துட்டு அப்படியே கனவு காண்டிகிட்டு இருக்காங்க. என்னடா மீனாக்கு இப்படி கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக இருக்கலே, நம்ம ஏதோ வீடே வெறிச்சேடி இருக்குன்னு சொல்லிட்டு கனவு கண்டின்னு இருக்காங்க. ராஜுமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, என்ன இன்னுமே அதுவே நினச்சிட்டு இருக்க, மீனா எப்படியும் வந்துடுவா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த டைமில் மீனா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பாட்டுக்கு சமையலில் போயிட்டு, ஓ சூப்பர், இந்த குழம்பா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு பிளேட் எடுத்துன்னு வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாண்டியனும் கோமதியும். ராஜுக்குமே ரொம்பவே சந்தோஷம். மீனா திரும்பவும் வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடியே உட்காந்து சாப்பிட்றது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மீனா இப்படியே தினமும் வந்துட்டு போவாங்களா, இல்லை என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.